அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனுமினு பிஹி வனதவக்கலு அலைஹி வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜர். قال رسول الله صلى الله عليه وسلم اللهم إنك عفو تحب العفو فاعف عني. ரவாஹு திர்மிதி. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் தராவீஹ் தொழுகையை முடித்துவிட்டு முதல் ஒற்றைப்படையில் நாமெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த முதல் ஒற்றைப்படை இந்த இரவுகோட லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய புனிதமிக்க இரவாக இருக்கக்கூடும் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். லைலத்துல் கத்ருடைய சிறப்பு என்னங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். லைலத்துல் கத்ரி ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர். அந்த இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்ததாக இருக்கிறது அப்படின்னு குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த இரவு கூட அந்த இரவாக இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க, நம்ம புரிஞ்சுக்கிறோங்க. அது மட்டும் இல்லாம என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம ரமலான்ல 20 நாட்களாக பல்வேறு தலைப்புகளில் பயானுகளை பார்த்தோம். அதில் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய பல்வேறு கடமைகளை பற்றியும் மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய பல்வேறு கடமைகளை பற்றியும் நம்ம பார்த்துருக்கிறோம். இன்றைக்குரிய தலைப்பு என்ன என்று சொன்னால், இஸ்லாத்தில் குழந்தை வளர்ப்பு. தலைப்பு என்ன? இஸ்லாத்தில் குழந்தை வளர்ப்பு என்பதுதான் இன்றைய தலைப்பு. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பல்வேறு நிஅமத்துகளில் நம்முடைய பிள்ளைகள் என்பது நமக்கு தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு நிஅமத்து, பெரிய ஒரு பாக்கியம் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். யாருக்கு குழந்தை அல்லாஹ் தரலையோ அவங்கள்ட்ட கேட்டாதான் குழந்தை எவ்வளோ பெரிய பாக்கியம் என்பதை தெளிவாக சொல்லுவாங்க, உணருவாங்க. அப்ப இந்த பிள்ளைகளை பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி சொல்லுவான்னு சொன்னா, 3 விதமாக பிள்ளைகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். முதல்ல சூரத்து ஷூரா என்று சொல்லக்கூடிய 42வது அத்தியாயத்தின் 49வது வசனத்தில் பிள்ளைகளை பற்றி பேசுகிற போது அல்லாஹ் சொல்கிறான், யஹபு லிமன் யஷாஉ இனாசா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகுரா. நான் யாருக்கு நாடுகிறேனோ அவர்களுக்கு ஆண் பிள்ளைகளாக பெண் பிள்ளைகளாக என்னுடைய அன்பளிப்பாக கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப பிள்ளைகள் என்பது அல்லாஹ்வுடைய கிஃப்ட், அல்லாஹ்வுடைய அன்பளிப்பு. நமக்கு இந்த பிள்ளை பாக்கியத்தை, குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானா இல்லையா? இது யாருடைய கிஃப்ட்? அல்லாஹ்வுடைய கிஃப்ட் என்று இந்த வசனம் பேசுகிறது. இன்னொரு ஆயத்தில் சூரத்து தகாபுன் என்று சொல்லக்கூடிய 64வது அத்தியாயத்தின் 15வது வசனத்தில் அதே பிள்ளைகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இன்னமா அம்வாலுக்கும் வௌலாதுக்கும் ஃபித்னா. நிச்சயமாக உங்களுடைய பொருளாதாரங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய ஃபித்னாக்கள், உங்களுக்கு ஃபித்னாக்கள் என்று பேசுகிறான். ஃபித்னானா என்ன? குழப்பம், சோதனை. ஃபித்னாவுக்கு அர்த்தம் ஒன்று குழப்பம், இன்னொன்று என்ன? சோதனை. அப்ப கிஃப்ட் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதே கிஃப்டை அல்லாஹ் வேறு ஆயத்தில் இது கிஃப்ட் மாத்திரம் அல்ல, இவர்கள்தான் உங்களுடைய ஃபித்னாக்கள் அப்படி என்று இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே தகாபுன் என்று சொல்லக்கூடிய 64வது அத்தியாயத்தின் 14வது வசனத்தில் யா ஐயுஹல்லதீன ஆமனு
இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வௌலாதிக்கும் அதுவல்லக்கும். ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய பிள்ளைகளில் சிலர் உங்களின் எதிரிகளாக இருப்பார்கள். அதுவுன் என்று அல்லாஹ் பேசுகிறான். அதுவும் என்ன அர்த்தம்? எதிரி, எதிரி என்று பொருள். அப்ப ஒரு ஆயத்தில் அல்லாஹ்வுடைய கிஃப்ட் என்றும், இன்னொரு ஆயத்தில் இவர்கள்தான் உங்களுடைய ஃபித்னாக்கள் என்றும், மூன்றாவது ஆயத்தில் இவங்க தான் உங்களுக்கு எதிரிகளாக இருப்பார்கள் என்றும் மூன்று விதமாக அல்லாஹ் பேசுகிறான். இதில் அல்லாஹ் நமக்கு தந்தது அல்லாஹ்வுடைய கிஃப்டா தான் அல்லாஹ் கொடுத்தான். பிள்ளைங்க நமக்கு அல்லாஹ் கொடுத்தது எப்படி கொடுத்தான்? கிஃப்டா தான் கொடுத்தான். இந்த கிஃப்டை கிஃப்டாக பாதுகாப்பதும் அல்லது கிஃப்டை ஃபித்னாக்களாக எதிரிகளாக மாற்றிக்கொள்வதும் யாருடைய கையில் இருக்கிறது? யாருடைய கையில் இருக்குது? பெற்றோர்களாகிய நம்முடைய எல்லா கிஃப்டா கொடுத்துட்டான். இந்த கிஃப்டை அப்படியே பாதுகாக்கணுமே தவிர கிஃப்டை எதுவா மாற்றக்கூடாது. ஃபித்னாக்களாக, அதுக்களாக, எதிரிகளாக நீங்கள் மாற்றிவிட வேண்டாம் என்றும் அல்லாஹ் பேசுகிறான். மட்டுமல்லாமல் நீங்க ஹதீஸுகளை படிச்சு பார்த்தீங்களாக்க, அதாவது அல்லாஹ்வுடைய இந்த கிஃப்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கிஃப்டை யார் பாதுகாப்பாங்க, எப்படி பாதுகாப்பாங்கன்னு சொன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் தான் பாதுகாக்க முடியும். இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியில 1385வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய கிஃப்டாகவே பிறக்கிறார்கள். அது நமக்கு மட்டுமல்ல, மாட்டு மத சகோதரர்களுக்கு அல்லாஹ் பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கறானே, அவங்களுக்கு அந்த பிள்ளைங்களை யாரு தான்? அல்லாஹ்வுடைய கிஃப்ட் தான். அப்படி சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வ அபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் யகூதிகளாக இருந்தால் கிஃப்டை எதுவா மாத்திடுறாங்க? யகூதிகளாக மாத்திடுறாங்க. நசராணிகளாக இருந்தால் கிறிஸ்தவர்களாக அந்த பெற்றோர்கள் மாத்திடுறாங்க. நெருப்பு வணங்கிகளாக இருந்தால் பெற்றோர்களை யாராக மாத்திடுறாங்க? நெருப்பு வணங்கிகளாக மாத்திடுறாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த அல்லாஹ்வுடைய கிஃப்டை அல்லாஹ்வுடைய கிஃப்டாக பாதுகாப்பதும் அல்லது மாற்றுவதும் பெற்றோர்களாகிய நம்முடைய கையில் இருக்கிறதுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். அதனால தான் உங்களுடைய பிள்ளைகளை எவ்வளவு சிறந்த ஒரு கான்வென்ட்ல நீங்க போய் சேர்த்தாலே, நம்முடைய வீட்டின் மாஹோல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வீட்டுடைய சூழல் தான் அதை பிரதிபலிக்கும். அதான் யதார்த்தம். அப்ப ஒரு பிள்ளைக்கு மிகச்சிறந்த ஒரு ஸ்கூல் எது என்று சொன்னால் எதுவாக இருக்கிறது? வீடுதான் மிகப்பெரிய மிகச்சிறந்த ஒரு பள்ளிக்கூடமாக ஒரு குழந்தைக்கு இருக்கிறது. மட்டுமல்லாமல் ஒரு டீச்சர், மிகச்சிறந்த ஒரு டீச்சர் ஒரு பிள்ளைக்கு வேணும் என்று சொன்னா யார் தான் மிகச்சிறந்த டீச்சரு? தாய் தான் டீச்சரு. தாய்க்கு நிகரான டீச்சர் உலகத்தில் யாருமே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த அல்லாஹ்வுடைய கிஃப்டா பாதுகாக்கணும் பார்த்தீங்களா, அதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பெற்றோர்களாகிய நம்ம முதல்ல பிள்ளைகளுக்காக துவா செய்ய வேண்டும். முதல்ல என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்காக துவா செய்யணும் அப்படின்னு ஹதீஸ் பேசுகிறார். எப்படி துவா செய்யணும்? சில துவாக்களை உங்களுக்கு நான் ஞாபகம் ஊட்டுறேன். உதாரணமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளை பிறப்பதற்கு முன்னால், இஸ்மாயில் நபி பிறக்கிறதுக்கு முன்னால பிள்ளை பாக்கியத்தை அல்லாஹ்ட்ட கேட்டாங்கல்ல. எப்படி கேட்கறாங்கன்னு சொன்னா, பல்லாண்டுகள் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கல. யா அல்லாஹ் எப்படியாவது எனக்கு ஒரு பிள்ளைய தா அல்லாஹ் அப்படின்னு அவங்க கேட்கல. எப்படி கேட்கறாங்க? இப்ராஹிம் நபி கேட்ட துவாவை திருமறை குர்ஆனில் சூரத்து சாஃபாத் என்று சொல்லக்கூடிய 37வது அத்தியாயத்தின் 100வது வசனத்திலே அந்த துவாவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ரப்பி ஹபுலி ஹுக்மன் வாலிஹ்கினி பிஸ்ஸாலிஹீன். யாரு கேட்ட துவா? இப்ராஹிம் நபி துவா செய்கிறாங்க, ரப்பி ஹபுலி ஹுக்மன், அல்லாஹ்வே எனக்கு கல்வி ஞானத்தை தந்தருள்வாயாக என்று சொல்லிவிட்டு வாலிஹ்கினி பிஸ்ஸாலிஹீன் அப்படின்னு ஒரு ஆயத்தை சொல்லுது. இன்னொரு ஆயத்தை பார்த்தீங்களாக்க இது வேற ஒரு சூரா. இந்த சூரத்து சாஃபாத்துடைய 37வது சூராவுடைய 100வது ஆயத்தில் ரப்பி ஹபுலி மினஸ்ஸாலிஹீன், ரப்பி ஹபுலி மினஸ்ஸாலிஹீன், என் இறைவனே எனக்கு சாலிஹான வாரிசை தருவாயாக, எனக்கு சாலிஹான சந்ததிகளை தருவாயாக அப்படின்னு
புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாலேயே புள்ளைய கேட்டாங்கல்ல. எப்படி கேட்கறாங்க? எனக்கு சாலிஹான புள்ளைய தா அல்லாஹ் அப்படின்னு துவா செஞ்சாங்கல்ல இல்லையா, புள்ள பெக்கிறதுக்கு முன்னால. அது மாதிரி நம்ம துவா செய்யணும். அதே மாதிரி பார்த்தீங்களாக்கே பிள்ளைகள் பிறந்து விட்ட பிறகு பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் கேட்க வேண்டிய பல்வேறு துவாக்கல்ல. ஒரு துவாவை திருமறை குர்ஆனில் சூரா ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 36வது வசனத்தில் இந்த துவாவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மின ஷைத்தானிர் ரஜீம். யார் கேட்ட துவா? யாருக்கு கேட்ட துவா? யார் கேட்டது? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக மரியமுடைய தாயார், மரியத்தை பெத்தாங்கல்ல, மரியத்தை பெத்தவனையுமே அந்த தாயார் துவா செய்கிறாங்க. இன்னி சம்மைத்துஹா மரியம், நான் இவருக்கு மரியம் என்று பெயர் வைத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மின ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ்வே இந்த பிள்ளையையும் இந்த பிள்ளையின் பிள்ளைகளையும் ஷைத்தானிய தீங்குகளை விட்டும் பாதுகாப்பாயாக. புரியுச்சா? நம்ம எல்லாம் பிறந்த பிள்ளைக்கு மட்டும் தான் துவா செய்வோம், அப்படிதானே? ஒரு புள்ள பிறந்தா பிள்ளைக்கு மட்டும் தான் நம்ம எல்லாம் துவா செய்வோம். ஆனால் மரியமுடைய தாயார் துவா செய்கிறாங்க, அல்லாஹ்வே இந்த பிள்ளையை மாத்திரமல்ல, இந்த பிள்ளையின் மூலமாக எனக்கு பேர பேத்திகளை தருவாயா இல்லையா, அந்த பேர பிள்ளைகளையும் யாரை விட்டும் பாதுகாப்பாயாக, ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பாயாக அப்படின்னு துவா செஞ்சாங்கன்னு குர்ஆன் பேசுகிறது. அப்ப பிள்ளைகளுக்காக நம்ம கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான துவா இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மின ஷைத்தானிர் ரஜீம். புரிஞ்சா? இது இந்த ஹா ஹா அப்படின்னு இருக்கு பத்தியலா, ஹா என்பது பெண்பால். உங்களுடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகளாக இருந்தால் நீங்க இந்த வார்த்தையை அப்படி கேட்க வேண்டியதான். இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மின ஷைத்தானிர் ரஜீம். ஹா என்பது பெண்பாலுக்குரிய அடையாளம். ஆண்பாலாக இருந்தால் இந்த ஹா என்ற இடத்தில் ஹூ என்று போட வேண்டியதுதான். உங்களுக்கு தெரியும், ஆயிஷா ரலியல்லாஹு அன் ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன் ஹா, பெண்ணுங்கிறனால. அதே சமயத்தில் ஆணாக இருந்தால் அலி ரலியல்லாஹு அன் ஹூ, உமர் ரலியல்லாஹு அன் ஹூ. புரிஞ்சா? இது பெண்ணுங்கிறனால அப்படி துவா செய்கிறாங்க. இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மின ஷைத்தானிர் ரஜீம். உங்களுடைய பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்களா இருந்துச்சாக்க இன்னி உஈதுஹு பிக வ ذُرِّيَّتَهُ மின ஷைத்தானிர் ரஜீம் அப்படிங்கிற இந்த அல்லாஹ் சொல்லி தர்றான் பார்த்தீங்களா. இந்த துவாவை கொண்டு அல்லாஹ்ட்ட பிள்ளைங்களுக்காக துவா செய்யணும் அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடிய முதல் முக்கியமான துவா. அப்புறம் நீங்க பார்த்தீங்களாக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு துவா ஓதி ஊதுனாங்கல்ல. உங்க எல்லாருக்கும் அந்த துவா கண்டிப்பா தெரிய வாய்ப்பு இருக்குது. ஓரிரு சகோதரிகளுக்கு இது தெரியாதுங்கிறனால உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுறேன். இதை இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 3371வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மதி மின் குல்லி ஷைத்தானின் வ ஹாம்மத்தின் வ மின் குல்லி ஐனின் லாம்மா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை ஓதி யாருக்கு ஊதுறாங்கன்னு சொன்னா, யாருக்கு ஊதுனாங்க? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இதை ஓதி ஊதுறாங்க. ஊதி போட்டு சொல்றாங்க, நான் மட்டும் இந்த வேலையை செய்யல, என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய பிள்ளைகள் இருந்தாங்கல்ல, இஸ்மாயில் நபி இஸ்ஹாக்குக்கு அவங்க பிள்ளைகளாக இருக்கும்போது இந்த துவாவைத்தான் ஓதி ஊதுனாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. இந்த துவாவுக்குரிய பொருள் என்ன என்று சொன்னால், அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மதி, அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான சக்தியை கொண்டு பரிபூர்ணமான ஆற்றலை கொண்டு நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். மின் குல்லி ஷைத்தானின், எல்லா விதமான ஷைத்தானிய தீங்குகளை விட்டும் அல்லாஹ் இந்த பிள்ளையை பாதுகாப்பானாக. வஹாம்மத்தின், எல்லா விதமான பேர் ஆபத்துகளை விட்டும் இந்த பிள்ளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. வமின் குல்லி ஐனில் லாம்மா, பொறாமைக்காரர்களுடைய கந்திஷ்டியின் தீங்கை விட்டும் இந்த பிள்ளை அல்லாஹ் பாதுகாப்பானாக என்கிற அழகான துவா. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, அல்லாஹ் தாலா பிள்ளைங்களை கிஃப்டா கொடுத்துக்கிறான்ல, இந்த கிஃப்டாவே பாதுகாக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? இந்த மாதிரி துவாக்களை பிள்ளைங்களுக்காக ஓதணுங்கிறத புரிஞ்சுக்கிறேங்க. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க இன்னொரு துவா இருக்கிறது திருமறை குர்ஆன்ல. சூரத்துல் ஃபுர்கான் என்று சொல்லக்கூடிய 25வது அத்தியாயத்தின் 74வது வசனத்தில் அந்த துவாவை அல்லாஹ் பதிவு செய்கிறான்.
ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, அல்லாஹ்வே நீ எங்களுக்கு கிஃப்டாக அன்பளிப்பாக தருவாயாக. யாரிடமிருந்து? மின் அஸ்வாஜினா, எங்களுடைய மனைவி மக்களிடமிருந்து எங்களுக்கு நீ கிஃப்டை தருவாயாக. கிஃப்டாக எதை தருவாயாக என்று சொன்னால், குர்ரத அயுனின், நிம்மதியை, சந்தோஷத்தை, கண் குளிர்ச்சியை தருவாயாக. என் மனைவியை பார்க்கும் போது எனக்கு நிம்மதி கிடைக்கணும், எனக்கு சந்தோஷம் கிடைக்கணும், எனக்கு கண் குளிர்ச்சி கிடைக்கணும். மனைவி மாத்திரமல்ல, இவருடைய பிள்ளைகளை பார்க்கும் போது எனக்கு நிம்மதி, சந்தோஷம், கண் குளிர்ச்சி கிடைக்கணும். வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, அல்லாஹ்வே அவர்களை முத்தகீன்களாக ஆக்கி, இறையச்சமுள்ளவர்களாக ஆக்கி, அவர்களுக்கு என்னை தலைவனாக ஆக்குவாயாக என்கிற துவாவை அல்லாஹ் பதிவு செய்கிறானே. அப்ப ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா என்பது போன்ற துவாக்களால நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய கிஃப்டா பாதுகாக்கணும். எதா மாத்திடக்கூடாது, ஃபித்னாக்களாக அல்லது எதிரிகளாக, அதுவுக்களாக மாற்றிவிடக் கூடாது என்பதை புரிஞ்சுக்கிறேன்னு. அப்ப முதல்ல துவா, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், அல்லாட்ட கோரிக்கை வச்சிடணும். அல்லாஹ் சர்வசக்தி உள்ளவன், அவனுக்கு முடியாது எதுவுமே கிடையாது. ரப்புட்ட முதல்ல பாரத்தை துவாவின் மூலமாக ஒப்படைத்து விட வேண்டும். இரண்டாவதாக அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் உபதேசம் பண்ண வேண்டும். துவா செஞ்சா மட்டும் பத்தாது, அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும், உபதேசம் பண்ணணும். உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது உடனே தலையிடுவார்கள், உடனே உபதேசம் பண்ணுவார்கள். எங்கன பிள்ளைங்க தப்பு பண்றாங்களோ, சின்ன புள்ளதானே, தெரியாத புள்ளதானே அப்படின்னு அசால்ட்டா விட மாட்டாங்க. சின்ன பிள்ளைய சின்ன வயசுலயே பிடிச்சாதான் அந்த பிள்ளைய நிமித்த முடியும், சரி பண்ண முடியும். நம்ம சொல்லுவோம் பத்தியலா, 5 வளையாதது 50 வளையாது. அப்ப 5 வளைக்க முடியும், அந்த 5 வளைக்கணுமே தவிர சின்ன புள்ளேண்டு பிள்ளைங்க செய்யக்கூடிய தவறுகளை சிரித்து கொண்டே தாய்மார்கள் அங்கீகரித்து விட்டால், ஒரு புள்ள தப்பு செய்து சின்ன புள்ளதானே அப்படின்னு சிரித்து தாய்மார்கள் அந்த தவறை அங்கீகரித்து விட்டால், நாளைக்கு அந்த பிள்ளையுடைய கல்புல எப்படி பதியும் என்று சொன்னால், இது தப்பே இல்லை, இது பாவமே இல்லை அப்படின்னு போகிறேன். ஒரு கட்டத்தில் பெரிய பிள்ளைய ஆகும் போது அப்ப உங்களுக்கு தப்புன்னு தெரியும், உங்களுக்கு தப்புன்னு தெரியும். நீங்க சொல்லுவீங்க, உங்க பேச்ச பிள்ளைங்க துச்சமா நினைப்பாங்களே தவிர உங்களை மதிக்க மாட்டாங்க, உங்க பேச்சை என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளைங்க தப்பு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா உடனே கேட்கறாங்க, உடனே திருத்துறாங்க. சின்ன பிள்ளைகள்ட்ட அசால்ட்டா உடலைங்கிறதுக்கு நான் ஒரு ஹதீஸ் ஞாபகம் ஊட்டுறேன். உணவு விஷயத்தில் சாப்பிட்ற, அதெல்லாம் சாதாரண சின்ன சின்ன விஷயம் தானே. இந்த சாப்பிட்ற விஷயத்துல ரசூலுல்லாஹ் எப்படி தலையிட்டு எப்படி சொல்றாங்க பாருங்க. இந்த ஹதீஸை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரின் 5376 5376வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. இதில் சம்பந்தப்பட்ட சஹாபி யார் என்று சொன்னால் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுக்கு யாரு, ரசூலுல்லாஹ்வுக்கு யாரு, மனைவி. புரிஞ்சா? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவி. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு நிக்காஹ் செய்யப்பட்டிருந்தது. அவங்க பேரு அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு. புரிஞ்சா? அபூ சலமா முதல் கணவர், முந்திய கணவர். அபூ சலமாவின் மூலமாக இந்த உம்மு சலமா அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு புள்ள பிறக்குது. புள்ள பிறந்த உடனேயுமே அந்த புள்ளைக்கு பேர் வைக்கிறாங்க உமர். புள்ளைக்கு பேர் என்ன? உமர். சின்ன பிள்ளை, சின்னொரு பிள்ளை. அந்த சமயத்தில் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹா கணவர் வஃபாத் ஆகிவிட்டார். கணவருடைய மௌத்துக்கு பிறகு, இந்த அம்மையாருடைய இத்தாவுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிக்கிட்டாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவை நிக்காஹ பண்ணிக்கிட்டாங்க. நிக்காஹ பண்ணிக்கிட்டா இந்த உமர் என்ற சின்ன புள்ளருக்கு பத்தியல, அது சிறு குழந்தை. புள்ள என்ன? சிறு குழந்தை. இந்த உமர் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபியே இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. குன்து குலாமன், நான் சிறு குழந்தையாக இருந்தேன். ஃபி ஹஜரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறு குழந்தையாக நான் எங்க வளர்ந்தேன் சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் வளர்ந்தேன்.
அந்த மடியில தூக்கி வச்சிருப்பாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் நான் சிறு குழந்தையாக வளர்க்கிறேன். அப்படி சிறு குழந்தையாக இருக்கும் போதே எங்க வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளை, இவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவங்க வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. இந்த உமர் என்று சொல்லக்கூடிய சிறிய குழந்தை சாப்பிடுகிறான். சாப்பிட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைய பார்ப்பாங்க. அந்த பிள்ளைய பார்த்தா சின்ன பிள்ளை தானே, அது எப்படி சாப்பிடணும்னு தெரியாம சாப்பாட்டை இங்கும் அங்குமாக ஒரு கை இங்கன எடுக்குது, ஒரு கை அங்கனை எடுக்குது. அந்த சாப்பிடக்கூடிய அந்த அதபு, அந்த முறை இருக்கு பத்தியெல்லாம், அந்த முறை தெரியாமல் அந்த சின்ன பிள்ளை சாப்பிடுகிறார். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நம்மள மாதிரி சின்ன புள்ள தானே அப்படின்னு விட்டுறாம சொல்றாங்க அந்த புள்ளட்ட, யா குலாம். குலாம் என்ன அர்த்தம்? சிறுவனே, குழந்தையே, சின்ன பிள்ளைக்கு சொல்றாங்க, யா குலாம் சிறுவனே, சம்மில்லா பிஸ்மில்லா என்று சொல். சாப்பிடுவதற்கு முன்னால் என்ன சொல்? பிஸ்மில்லா என்று சொல். சொல்லிவிட்டு வகுல் பியமீனிக, உன்னுடைய வலது கையால் உண்ண வேண்டும். மட்டுமல்லாமல் வகுல் மிம்மா எலிக்க, உணவு தட்டில் எது உனக்கு பக்கமாக இருக்கிறதோ அங்கிருந்து உணவை ஆரம்பிக்க வேண்டுமே தவிர இங்கும் அங்குமாக உண்ணக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு உபதேசம் பண்ணாங்க? அந்த சின்னோரு பிள்ளைக்கு, உமர் என்று சொல்லக்கூடிய சின்னோரு பிள்ளைக்கு உபதேசம் பண்றாங்க. முதல்ல சாப்பிட்றதுக்கு முன்னால பிஸ்மில்லான்னு சொல்லு இல்லையா? ரெண்டாவது என்ன செய்ய? வலது கையால சாப்பிடு. மூணாவது என்ன செய்ய? எது தட்டில் பக்கமாக இருக்கிறதோ அங்கிருந்து உணவை உண்ண ஆரம்பி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த சின்ன புள்ள இருக்கு பத்தியலா, இந்த இதான் சின்ன புள்ளை சொல்றது வந்து பசுமருத்தாணி மாதிரி பதியும். புரியுச்சா? அந்த புள்ள அப்படியே அமல் செய்யுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசா போகுது. கொஞ்சம் கொஞ்சமா பெருசா போனவனையுமே அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர்னா நம்ம நினைக்கிற உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இல்ல, உமர் பின் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு. புரியுச்சா? அந்த புள்ள சொல்றாங்க, ஃபமா ஜில்து தில்க தஅமதி பஅத், அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்களோ நான் அப்படியே சாப்பிட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னது எனக்கு அப்படியே பதிந்து விட்டு, சின்ன பிள்ளையில சொன்னாங்கல்ல அது அப்படியே எனக்கு பதிஞ்சு போயிருச்சு என்று அந்த குழந்தை, அந்த சின்ன பிள்ளை சொன்னதாக, சின்ன பிள்ளை பெரிய ஆளா போய், புரிஞ்சா, சின்ன பிள்ளை பெரிய ஆளா போய் இப்படி சொன்னிச்சு அப்படிங்கிற இந்த ஹதீஸை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரில பதிவு பண்ணிருக்கிறாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, எதுக்கு நான் இதை சொல்ல வர்றேன்னு சொன்னா, முதல்ல நிஅமத்தை நிஅமத்தாக பாதுகாக்க துஆ செய்யணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? உபதேசங்கள் பண்ணணும். உபதேசங்கள் பண்ணணும். சின்ன புள்ளன்னு விட்டுறக்கூடாது. நான் கேட்கிறேன், இன்னைக்கு நிறைய, ஏன்னா இது தந்தைமார்களை விட தாய்மார்கள் மீது மிக முக்கியமான கடமை. ஏன்னா நம்ம எல்லாம் வியாபாரம், விவசாயம், பிசினஸ், நம்ம எல்லாம் பொருளீட்டுவதற்காக ஓடி ஓடி கொண்டிருப்போம். பிள்ளைகள் யாரோடு அதிகமாக தங்குவார்கள் என்று சொன்னால் யாரோடு இருப்பாங்க? தாயோடு தான் இருப்பாங்க, தாயோடு தான் இருப்பாங்க. அப்ப தந்தையின் கடமையை விட குழந்தை வளர்ப்பு விஷயத்தில் தாய் மீது கூடுதல் அக்கறை பண்ணணும். அவங்க மேல கட்டாயமான கடமை இருக்குது. அதுல நான் கேட்கிறேன், நம்ம எல்லாம் சில பேர் சின்ன புள்ளதானேண்டு தப்ப கண்டும் காணாம விடுறாங்கல்ல. ஒரு சின்ன புள்ள 500 ரூபா நோட்டை கிழிக்க போகுது. புரிஞ்சா? ஒரு 2 வயசு புள்ள 500 ரூபா நோட்டை கிழிக்க போகுது. அப்படி கிழிக்க போகுது அப்படிங்கும் போது ஒரு அம்மா பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? சும்மா இருப்பாங்களா? சும்மா இருக்க மாட்டாங்க. ஓடி போய் என்ன செய்வாங்க? அந்த நோட்டை புடுங்குவாங்க, நோட்டை பாதுகாப்பாங்க. ஏன் பாதுகாக்கிறாங்க? அந்த நோட்டுடைய அருமை தெரிகிற, இது 500 ரூபா, இது ரிசர்வ் பேங்குடைய கவர்னர் கையெழுத்து போட்டிருக்கிறாரு, இதன் மூலமாக இவ்வளவு பொருளை வாங்க முடியும் அப்படின்னு அந்த 500 ரூபாவுடைய மதிப்பு தெரிகிறதா இல்லையா? அப்படி தெரிஞ்சனால ஓடி போய் வாங்குகிறோமா இல்லையா? அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது என்ன செய்யணும்? ஓடி போய் தட்டி கேட்கணும், ஓடி போய் திருத்தனே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்க சின்ன ஒரு பிள்ளை நெருப்புல கையை வைக்க போகுது. புரிஞ்சா? நெருப்புல கையை வைக்க போறனால நம்ம அசால்ட்டா விடுவோமா? ஓடி போய் பிள்ளைய தூக்குவோமா இல்லையா? பிள்ளைய தூக்கி என்ன செய்வோம்? தூக்குறது மட்டுமல்ல, தூக்கி என்ன சொல்லுவோம்? சுடும் சொல்லுவோமா இல்லையாங்க? பிள்ளைய தூக்கிட்டு சுடும், ஹா ஹூ சொல்லுவோமா இல்லையா? அப்ப சின்னொரு புள்ள, 1 வயசு 2 வயசு பிள்ளைக்கு உங்க பிள்ளைய நெருப்பு சுட்டு விடக்கூடாது என்பதற்காக அது நெருப்பு சுடும் என்று 1 வயதில் 2 வயதில் உபதேசம் பண்ணுகிறோமே,
அப்ப மார்க்க விஷயத்தில் இந்த நரகத்தின் நெருப்பு சுட்டு விடக்கூடாது என்பதற்காக நம்ம பிள்ளைங்களுக்கு உபதேசம் பண்ணணுமா இல்லையா? கண்டிப்பா பண்ணணும். முதல்ல இந்த செய்தி. ரெண்டாவது பார்த்தீங்களாக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியோ உபதேசம் பண்ணாங்க பாருங்க. ஒன்றாவது சாப்பாடு விஷயத்தில் பண்ணாங்களா, ரெண்டாவது ஹலால் ஹராம் விஷயத்தில். இது விஷயத்தில் ஹலால் ஹராம் விஷயத்தில் ரசூலுல்லாஹ் பிள்ளைங்களுக்கு உபதேசம் பண்றாங்க. நம்ம ஒரு ஹதீஸ் நீங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ், ஹசன் பின் அலி ரலியல்லாஹு அன்ஹு இதை பற்றிய ஹதீஸை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 1491 ஹதீஸ் நம்பர் என்ன, 1491வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹசன் பின் அலி ரலியல்லாஹு அன்ஹு சின்ன புள்ள, புரிஞ்சா, ஏறக்குறைய 2-3 வயது சிறுவர். ஹசன் பின் அலி ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் 2-3 வயது ஒரு சிறுவர், புரிஞ்சா. அந்த 2-3 வயசு புள்ளைக்கு ரசூலுல்லாஹ் எப்படி ஹலால் ஹராம சொன்னாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் சான்று. அதுல எப்படி சொல்றாங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹி ஜல்ல ஜலாலஹு, ஹசன் பின் அலி ரலியல்லாஹு அன்ஹு சின்ன புள்ள, 2 வயசு புள்ள, 3 வயசு புள்ள, பசி, வறுமை அந்த பிள்ளையை வாட்டுகிறார். பசியின் கொடுமை அந்த பிள்ளையால் தாங்க முடியவில்லை. பசியின் கொடுமையால், பசியின் உச்சகட்டத்தால் இந்த ஹசன் பின் அலி ரலியல்லாஹு அன்ஹு 2 வயசு 3 வயசா இருக்கும்போது வெளியே அந்த புள்ள வருது. அப்படி வெளியே வரும்போது பேரித்தம்பழம் ஒரு குவியலாக கீழே இருக்கிறது. அந்த பேரித்தம்பழம் ஜக்காத்துடைய பேரித்தம்பழம். ஜக்காத்துடைய பேரித்தம்பழம் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு ஹராம், உங்களுக்கு தெரியும். ஆனால் சின்ன பிள்ளை, அந்த சின்ன பிள்ளைக்கு இது ஜக்காத்துடைய பேரித்தம்பழம், இது நமக்கு ஹராமு, அதெல்லாம் அறியாத பருவம். பிளஸ் கடும் பசி. அந்த பசியுடைய அந்த உச்சகட்டத்தில் ஹசன் பின் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பேரிச்சம்பழத்தை தூக்கி வாயில தூக்கி போட்டாங்க. 2 வயசு பிள்ளைங்க, சுமார் 2 வயசு பிள்ளைங்க, 2 வயசு பிள்ளை பசியில தூக்கி வாயில தூக்கி போட்டுருச்சுங்க. அப்படி போடும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில போடும்போது பார்க்கல, திடீர்னு பார்க்கறாங்க தன் பிள்ளையுடைய வாயில பேரிச்சம்பழம் இருக்குது. அங்கே குவியலாக ஜக்காத்துடைய பேரிச்சம்பழம் இருக்கிறது. புரிந்து கொண்டார்கள், ஜக்காத்துடைய பேரிச்சம்பழம் நமக்கு ஹராம் இல்லையா, நம்ம புள்ளத்துக்கு வாயில தூக்கி போட்டுருச்சே, ஹராமான பொருளை வாயில தூக்கி போட்டுருச்சே என்பதை அறிந்து கொண்ட துடித்து போன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சின்ன புள்ளட்ட சொல்லுவாங்க, கஹ் கஹ், ஹசனே கக்கி விடு, துப்பிரு சொல்லுவோம்ல, புள்ளட்ட ஆங்குவோம்ல, துப்புவோங்கம்ல, அது பாரசீகத்தில் துப்புங்கிறதுக்கு கஹ் என்று சொல்லுவார்கள். இந்த வார்த்தையை அரபிய மக்களும் சொல்லுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பாரசீக மொழியில சொல்றாங்க, கஹ் கஹ், ஹசனே துப்பிரு அப்படிங்குவாங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு வாயில விரல விட்டு என்ன செய்வாங்க, பேரிச்சம்பழத்தை எடுப்பாங்க. எடுத்து கொண்டு சொல்வார்கள், யா ஹசன் அமா ஷஅர்த அன்னா லா நஅகுலு ஸதகா, ஜக்காத்துடைய பேரிச்சம்பழத்தை நாம் சாப்பிட மாட்டோம், நாம் சாப்பிடக்கூடாது, நமக்கு ஹராம் என்பதை நீ அறிய மாட்டாயா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வயசு புள்ள பசியின் உச்சகட்டத்தில் தூக்கி வாயில தூக்கி போட்டுச்சே, அந்த குழந்தைக்கு 2 வயசு பிள்ளைக்கு சொல்றாங்க, இது ஹராம் இல்லையா, ஜக்காத் இல்லையா, இந்த ஹராமை நீ உணர மாட்டாயா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 வயசு பிள்ளைக்கு உபதேசம் பண்ணாங்கன்னு சொன்னா என்ன காட்டுது, சின்ன வயசு பிள்ளைன்னு உடல ஹராம என்ன செய்யணும், ஹராம உடனே ஹராம்னு சொல்லனே, ஹராம் அதான் நல்ல மெமரி பவர் அப்பதான் இருக்கு. அந்த 2 வயசுல எல்லாம் பாத்தியலாக்க அந்த உள்வாங்கும் சக்தி இருக்கு, பாத்தியலா, உள்வாங்கும் சக்தி அதிகமா இருக்கு. ஒண்ணும் இல்ல, உன்னை ஒரு வயசு பிள்ளைய வைங்க, ஒரு வயசு பிள்ளைய நீங்க தூக்கிட்டு காட்டி போட்டு மாமாவுக்கு டாட்டா காட்டு, அங்கிளுக்கு டாட்டா காட்டுங்குவாங்க சொல்றாங்கல்ல, அந்த பிள்ளையும் கையை தூக்கி என்ன செய்யும், 1 வயசு பிள்ளை டாட்டா காட்டுதா காட்டலையா, 1 வயசு பிள்ளை உள்வாங்குகிறது, உள்வாங்கி டாட்டாண்டு காட்டுது. நீங்க டாட்டாவுக்கு டாட்டா விட்டு போட்டு நீங்க அந்த பிள்ளைக்கு அங்களுக்கு மாமாவுக்கு சலாம் சொல்லுமா, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி கொடுத்து பாருங்க. 1 வயசு பிள்ளை 2 வயசு பிள்ளைக்கு நீங்கள் சலாம் சொல்லி கொடுத்தால் அந்த சலாத்தை அந்த குழந்தை உள்வாங்குமா வாங்காதா, அந்த சலாத்தை பிரதிபலிக்காதா? அப்ப என் அருமை தாய்மார்களே, என் அருமை சகோதரிகளே, இந்த மாதிரி ஓரிரு வயதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராம் ஹலால போதிச்சாங்களா இல்லையா?
அது மாதிரி நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய கிஃப்டை கிஃப்டாகவே நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், ஃபித்னாக்களாக அதுவும் எதிரிகளாக மாற்றிவிடக் கூடாது என்று சொன்னால் இந்த மாதிரி உபதேசம் பண்ணணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீ கட்டுப்படணும், ஷிர்க் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன பிள்ளைக்கு உபதேசம் பண்றாங்க. இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் திர்மிதி அவர்கள் தங்களுடைய ஜாமிஉ திர்மிதில 2516வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்ணுவாங்க. அந்த சிறுவர் யார் என்று சொன்னால் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சிறுவர் யாரு? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய அந்த சிறுவர். அந்த சின்ன பிள்ளையை பார்க்கறாங்க. சின்ன பிள்ளைக்கு ரசூலுல்லாஹ் உபதேசம் பண்றாங்க, அப்துல்லாவே இஹ்ஃபலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீ கட்டுப்படு. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளோ அல்லாஹ்வுடைய ரசூலின் கட்டளைகளோ அவைகளுக்கு நீ என்ன செய்? கட்டுப்படு என்று சொல்லிவிட்டு யஹ்ஃபலுக, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீ கட்டுப்பட்டால், அல்லாஹ்வுடைய சட்டங்களை நீ பாதுகாத்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? உன்னைய பாதுகாப்பான். தஜிதுஹு துஜாஹதக, நீ மார்க்க வழியில் முயற்சித்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உனக்கு கண்டிப்பாக தந்தே தீருவான். வைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ துஆ செய்வதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் மட்டும் துஆ செய். சின்ன பிள்ளைங்க, சின்ன பிள்ளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ துஆ செய்வதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் மட்டும் துஆ செய். வைதா இஸ்தஅன்த, பாதுகாப்பு தேடுவதாக இருந்தால் ஃபஸ்தஇன் பில்லாஹ், யாரிடத்தில் மட்டும் பாதுகாப்பு தேடு? அல்லாஹ்ட்ட மட்டும் பாதுகாப்பு தேடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அப்துல்லா பின் அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய சின்ன வயசு புள்ள இருந்தாங்கல்ல, இந்த சிறுவருக்கு உபதேசம் பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீ கட்டுப்படு, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படு, அல்லாஹ்வுடைய சட்டங்களை பாதுகாரு, ஷிர்க் பண்ணாதே. சிறுவர்களுக்கு உபதேசம் பண்ணாங்கன்னு சொன்னா அப்ப நம்மள என்ன செய்யணும்? சின்ன பிள்ளைகளுக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு உபதேசம் பண்ணணுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். அதே மாதிரி பார்த்தீங்களாக்கு தொழுகை விஷயத்தில் நம்முடைய பிள்ளைகள் சரியா நடக்கல, சரியா செய்யல அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? அந்த பிள்ளைங்களுக்கு இது இப்படித்தான் செய்யணும்னு உபதேசம் பண்ணணும். அதை பற்றிய ஒரு ஹதீஸை தொழுகை விஷயமாக ஒரு ஹதீஸ் பேசுகிறது. இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 698 ஹதீஸ் நம்பர் என்ன? 698வது ஹதீஸாக இந்த ஹதீஸ். என்ன அப்துல்லா, ஏன் அவங்க ஆஃப்னு சொல்றாங்களோ? இடையில இப்படி வர வேண்டாம், எனக்கு தொந்தரவா இருக்கு. சரி, இல்லை பொது எங்கிட்டுமே சரியா. கொஞ்சம் நான் முடிச்சிடுறேன். நான் உங்கள்கிட்ட முன்னாலேயே சொன்னேன், இது உனக்கு ஒவ்வொரு வருஷமும் எனக்கு இந்த தொந்தரவு இருக்குது. நான் முன்னாலேயே சொன்னேன், சுண்டல் கொடுக்குறவங்க பயானுக்கு முன்னால கொடுத்துருங்க அல்லது பயானுக்கு பின்னால கொடுங்க, புரிஞ்சா? அப்படின்னு நான் ஒவ்வொரு வருஷமும் சொல்றேன். ஒவ்வொரு வருஷமும் இடையில உள்ள வர்றது, அதனால ஒன்று முன்னால கொடுங்க அல்லது பின்னால கொடுங்க. ஹயர் என்ன சொன்ன? இப்படித்தான் உள்ள சரியா வேலையை பார்த்துடுறது. ஹயர் புகாரில 698வது ஹதீஸ், புகாரில 698வது ஹதீஸ். இதில் நீங்கள் பாருங்க, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் தவறு செய்யும் போது எப்படி சுட்டி காட்டுறாங்க, சின்ன பிள்ளைன்னு உடலைங்கிறதுக்கு எப்படி சுட்டி காட்டினாங்கிறதுக்கு நான் ஒரு ஹதீஸ் ஞாபகம் விட்டுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் போய் தங்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முதல் மனைவி மைமூனா, ரசூலுல்லாஹ்வுடைய முதல் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய கடைசி மனைவி யாரு? மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா. புரிஞ்சா? ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி மனைவி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க வீட்டில் போய் ரசூலுல்லாஹ் தங்குறாங்க. அப்படி தங்கும் போது அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டில் அவரும் தங்கினார். புரிஞ்சா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு யார் வீட்டில் தங்கினாங்க? மைமூனாவுடைய வீட்டில் போய் தங்குறாங்க. ஏன் என்று சொன்னால் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா சொந்த ஹாலா, உம்மாவுடைய தங்கச்சி. புரிஞ்சா? அப்ப சொந்த ஹாலா இருக்கு, உம்மாவுடைய தங்கச்சி ஹாலா வீட்டுக்கு போவோம்ல, அதன் அடிப்படையில் அந்த சின்ன பையன் போய் தங்குறாங்க.
தங்கும் போது ரசூலுல்லாஹ் போய் வீட்டை போய் தங்குறாங்க. அப்படி தங்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தஹஜ்ஜத்துடைய நேரம் வருமா இல்லையா, தஹஜ்ஜத்துடைய நேரம் வருகிறது. வந்தவனை என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் எந்திரிச்சாங்க, உலு செஞ்சாங்க. உலு செய்து விட்டு தஹஜ்ஜத் தொழுகை ஆரம்பிச்சிடுறாங்க. தஹஜ்ஜத் தொழுகை ஆரம்பித்த உடனேயுமே பார்க்குறாங்க, சின்ன பையனாக இருக்கக்கூடிய அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்பதை அந்த சின்ன சிறுவர் புரிந்து கொண்டார். புரிஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளை எந்திரிச்சு நேராக போய் ஒது செஞ்சு போட்டு ரசூலுல்லாஹ் கூட ஜமாத்தா நம்ம போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த புள்ள என்ன பண்ணுச்சுன்னா ரசூலுல்லாஹ்வை இமாம் ஆக்கிடலாம் அப்படின்னு போய் ஜமாத்தா போய் சேர்ந்துருச்சு. ஜமாத்தா போய் எப்படி சேருது அப்படின்னு சொன்னா, ஒருவர் தொலை வைத்து தொழுது கொண்டிருக்கும் போது அவரை இமாமா ஆக்குவதாக இருந்தால் எங்கே போய் நிற்கணும், வலது பக்கமாக போய் நிற்கணும். ஆனால் இந்த புள்ள சின்ன புள்ள, பெருசாக சட்டம் தெரியல, என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா வலது பக்கமாக போய் நிற்காம இடது பக்கமாக போய் இந்த புள்ள நின்றுச்சு. இந்த புள்ளையை இந்த சஹாபியை சொல்லுவாங்க, ஃபகும்து அலா யசாரிஹி, நான் எங்கே போய் நின்றேன் என்று சொன்னால் அலா யசாரிஹி, ரசூலுல்லாஹ்வுடைய இடது பக்கமாக போய் நின்று விட்டேன். இது சின்ன புள்ள, மார்க்கம் தெரியல, சட்டம் தெரியல, எனவே இப்படி செய்து விட்டது. இப்படி செஞ்ச உடனேயுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலேயே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஃபஅஹதனி ஃபஜஅலனி அன் யமீனிஹி, தொழுகையில் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அப்படியே என்னுடைய தலையில கையை வச்சாங்க, தலையிலையோ காதிலையோ, புரிஞ்சா? தொழுது கொண்டிருக்கும் போதே என்ன பண்றாங்க, அந்த இப்னு அப்பாஸ் உடைய தலையில காதில கையை வைக்கிறாங்க. கையை வச்சு அப்படியே பின்னால கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, லெஃப்ட்ல இருந்தார்ல, லெஃப்டில் இருந்த இப்னு அப்பாஸ் எங்க கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க, வலது பக்கமா ரைட்ல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, எதுக்கு இது சொல்ல வரேன்னு சொன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன புள்ளதானே, அப்புறம் தொழுகைக்கு பிறகு சட்டம் சொல்லிக்கிறலாம், முதல்ல தொழுகையை முடிப்போம், சலாம் கொடுத்து முடிப்போம், அப்புறம் சட்டத்தை பேசிக்கலாம் அப்படின்னு பண்ணல. என்ன பண்றாங்க, தொழுகையிலேயே அந்த தப்பை அப்படி அப்படி தூக்கி அப்படி கொண்டு வந்து இப்படி வச்சாங்க. அப்படின்னு சொன்னா நம்ம சின்ன பிள்ளைங்க தப்பு செய்கிற போது உடனே என்ன செய்யணும், அதை திருத்தனே, சுட்டி காட்டனே, உபதேசம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அடுத்த ஆதாரம். அதே மாதிரி பார்த்தீங்களாக்கே பெரியவர்களை மதிப்பது, பெரியவர்களை மதிப்பது, அவர்களை கண்ணியப்படுத்துவது, அவங்க பேச்சை கேட்கிறது, ரகசியங்களை பாதுகாப்பது, பெரியவங்க ஒரு வேலை சொன்னா அந்த வேலையை செய்யறது, அதெல்லாம் கட்டாயமான கடமை. அதானே நம்ம ஒரு சின்ன பிள்ளைகிட்ட எப்பா இந்த பொருளை இங்கே போய் கொடுத்துட்டு வா அப்படிங்கிறோம், அந்த பிள்ளை என்ன செய்யணும், வாங்கி கொடுக்கணும். இந்த பொருளை வைப்பா அப்படிங்கிறோம், என்ன செய்யணும், வைக்கணும். ஏன்னா பெரியவங்களை கஷ்டப்படுவாங்க, பெரியவங்களை சிரமப்படுத்த கூடாது என்பதற்காக சின்ன பிள்ளைங்கள்ட்ட வேலை வாங்குறோம், உதவி வாங்குறோம்னு சொன்னா அந்த பிள்ளைங்க போய் அந்த வேலையை செய்யணும், பெரியவங்களை கட்டுப்படணும், பெரியவங்களை கண்ணியமா பேசணும், கண்ணியமா பேசணும். நம்மளை விட வயசுல மூத்தவங்களா இருந்தா நம்ம அவங்க பேரை சொல்லும் போது பாயின்னு சொல்றோமா இல்லையா? இந்த பாயிங்கிற வார்த்தை ஏன் சொல்றோம், நம்மளை விட மூத்தவங்க, நம்ம கண்ணியமா சொல்றோம், அந்த பாயிங்கிற அந்த கண்ணியமான வார்த்தையை பயன்படுத்துறோம். சின்ன பிள்ளைன்னு வைங்களேன், சின்ன பையன் என்ன செய்வோம், அப்துல்லாங்குவோம், இப்ராஹிம்ங்குவோம். அப்ப சின்ன பிள்ளையா இருந்தா இப்ராஹிம்ங்கிறோம், பெரியவங்களா இருந்தா இப்ராஹிம் பாயிங்கிறோம். ஏன், இதெல்லாம் மார்க்கம் சொல்லக்கூடிய கண்ணியம். அப்ப ஒண்ணு சின்ன பிள்ளைங்க மேல அன்பு காட்டணும், பாசம் காட்டணும், பெரியவங்களுக்கு என்ன செய்யணும், கண்ணியப்படுத்தணும், அவங்க பேச்சை கேட்கணும், இதெல்லாம் மார்க்கம் சொல்லுகிறது. இதை நீங்க பாத்தீங்களாக்க சுப்ஹானல்லாஹ், எப்படி ஒரு தவறு செய்கிற போது சுட்டி காட்டினாங்க, ஒரு தாய் பிள்ளைக்கு என்ன செஞ்சாங்கிறதுக்கு அழகான ஒரு ஹதீஸை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 6289வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போய்கிட்டு இருக்கிறாங்க, சின்ன ஒரு பையனை பார்க்கறாங்க. அந்த சின்ன பையன் பேர் என்ன என்று சொன்னால் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபி பேர் என்ன, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சிறுவரை பார்க்கறாங்க, சிறுவரை பார்த்துப்புட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இங்க வாப்பான்னு கூப்பிட்டு ஏதோ ஒரு வேலையை சொல்லி இதை போய் இந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த புள்ளை யாரு, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல்லா என்ன வேலையை சொன்னாங்களோ அந்த வேலையை முடிச்சுட்டு ரசூல்லாட்ட முடிச்சிட்டேன்னு செய்தியை சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு போகுது. அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அனஸிட்ட கேட்பாங்க, அனஸே என்னாச்சுப்பா, ஏப்பா நீ லேட்டா வர்றா, ஏன் நீ லேட்டா வர்றா அப்படின்ட்டு
தாய் மகன்கிட்ட விசாரிப்பாங்களா இல்லையா, அது மாதிரி விசாரிக்கிறாங்க. அதுக்கு மகன் சொல்றாங்க, ரசூல்லா அந்த வேலையை சொன்னாங்கல்ல, அந்த வேலையை சொல்லும் போது சொன்னாங்க, இதை செஞ்சுட்டு வந்துரு, யார்கிட்டையும் வெளியே சொல்லாத, இதை பத்தி யார்கிட்டையும் என்ன செய்யாத, வெளியே சொல்லாத, இது ரகசியம் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. அந்த ரகசிய வேலையை அந்த புள்ள செஞ்சுட்டு வருது. உம்மா என்னப்பா லேட்டுங்கிறாங்க. உம்மா என்னப்பா லேட்டுன்னு கேட்ட அந்த சின்ன புள்ள சொல்லும், இன்னஹா சிர்ருன், இது ரகசியம், வெளியே சொல்ல மாட்டேன். புரிஞ்சா? உம்மா கேட்கிறாங்க, அது சின்னொரு புள்ள சொல்கிறது, இன்னஹா சிர்ருன், மட்டுமல்லாமல் சிர்ரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது யாருடைய ரகசியம், ரசூலுல்லாஹ் சொன்ன ரகசியம், நான் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு இந்த சின்ன புள்ள சொல்லுது. சொன்ன உடனேயுமே தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா பிள்ளைக்கு சொல்லுவாங்க, லா துஃஷி சிர்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியத்தை நீ வெளியே சொல்லாதே, அந்த ரகசியத்தை பாதுகாப்பது உன் மீது கடமையாக இருக்கிறது அப்படின்னு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா மகனுக்கு என்ன பண்ணாங்க, உபதேசம் பண்ணாங்க என்ற ஹதீஸ் பேசுகிறது. இப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, பிள்ளைங்களுக்கு அப்பப்ப என்ன செய்யணும், சின்ன புள்ளதானேன்னு உற்றக்கூடாது. அந்த சின்ன பிள்ளையா இருக்கும் போது அப்பப்ப நீங்க சொன்னாதான் உங்க மேல மதிப்பும் வரும், பயமும் வரும். புரிஞ்சா? பிள்ளைங்களுக்கு நம்ம மேல கண்ணியம் இருக்கணும், அதே சமயத்தில் பயமும் சேர்ந்து இருக்கணும். பயம் கலந்த மரியாதை, பயம் கலந்த கண்ணியம், அப்படி இருந்தா தான் பிள்ளைகளை சரிப்படுத்த முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு கட்டத்தில் பயம் தெளிஞ்சுவிடும். வயசு ஏற ஏற என்னவாகிற, பயம் தெளிஞ்சிறேன். பயம் தெளிஞ்சு விட்ட பிறகு ஆகா என் பையன் இப்படி பண்றான், என் பொண்ணு அப்படிப்படுது அப்படின்னு சொன்னா பிள்ளைகளை ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப இருக்கும் போதே பிள்ளைகளை சரி பண்ணிக்கிறங்க என்பது மிக முக்கியமான செய்தி. அதே மாதிரி பார்த்தியாலாக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைங்களுக்கு உபதேசம் பண்றாங்க, பண்ண சொல்றாங்க, உங்க பிள்ளை சின்னோரு பிள்ளை. புரிஞ்சா? இது அபூதாவுதுல 495வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சின்ன பிள்ளை, உங்க பிள்ளைக்கு வெறும் 7 வயசு தான். உங்க பிள்ளைக்கு எத்தனை வயசு தான்? 7 வயசு தான். பிள்ளைகிட்ட என்ன சொல்லுங்க, தொழுகையை பற்றி சொல்லுங்கள். ஹதீஸ் சொல்றா இல்லையா, முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழுகையை பற்றி சொல்லுங்கள், தொலை சொல்லுங்கள். வஹும் அபுனாவு சபஇ சினீன, அவர்கள் 7 வயதாக இருக்கும் போது தொலை சொல்லுங்கள். மட்டுமல்லாமல் வதுரிபூஹும், அவர்களை அடியுங்கள். தொலைவில்லை என்று சொன்னால் என்ன பண்ணுங்க, அடியுங்கள். எப்போது அடியுங்கள்? 10 வயதை அடைந்தால் 10 வயதை அடைந்தால் 10 வயதுக்கு பிறகும் தொலைவில்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகளை அடித்து தொலை வையுங்கள். நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிருக்கிறாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப பிள்ளைகளுக்கு அதை பல நேரத்தில் அன்பு காட்டனே, அன்பாத்த உபதேசம் பண்ணனே. சில சமயத்தில் அன்புக்கு அந்த பிள்ளை கட்டுப்படவில்லை என்று சொன்னால் என்ன செய்யணும், அதிகாரத்தை காட்டணுமா இல்லையா? எல்லா நேரம் நீங்க அன்புதான் காட்டணும், அன்புதான் பிரதானம். ஒருவேளை அன்புக்கு ஒரு பிள்ளை அடங்கவில்லை என்று சொன்னால் அடக்கணும். எப்படி அடக்கணும்? அதிகாரத்தை வச்சு அடக்குங்க. அப்ப 7 வயசுல சொல்லுங்க, சொல்லுங்க, தொலாட்டி பரவாயில்ல விட்டுருங்க. 10 வயசுலயும் தொழுவலன்னு சொன்னா அடிச்சு தொலை வைங்க. ஏன் தெரியுமா ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்படிலாம் தொழுதாத்தான் எப்படி ருக்கு பண்ணணும், எப்படி சுஜூது பண்ணணும், எப்படி அத்தஹியாத்துல உட்காரணும், என்னென்ன ஓதணும். 10 வயசுலாம் ஃபர்ல் ஆகாது. வயதுக்கு வந்தாதான், பருவத்துக்கு வந்தாதான் தொழுகை எல்லாம் கடமையாக்கப்படுகிறது. அந்த 10 வயசுல பருவத்துக்கு வராட்டியாலே ஒரு 12 ஒரு 13 வயசுல புள்ள பாலிகாயிரமா இருக்காதா? பருவத்துக்கு வந்துருவாங்களா, வரமாட்டாங்களா? அந்த 2 வருஷம் 3 வருஷம் ட்ரைனிங். எதுக்கு ட்ரைனிங்கு? இன்னென்ன துவாக்கள் மனப்பாடம். ஒண்ணும் இல்ல, நீங்க 13 வயசு 10 வயசு விடுங்க, உங்கள பல பேருக்கு துவா தெரியாது, கரெக்டாக தொலை தெரியாது. யதார்த்தம் வயசை பார்த்தீங்களாக்க 40 வயசு 50 வயசு 55 வயசு உலகத்துக்காக லட்சமா சேர்த்திருப்பாங்க, லட்சத்தை தாண்டி கோடிகளாக. புரிஞ்சா? உலக வாழ்க்கைக்காக, அழிந்து போகக்கூடிய இந்த துனியாவுக்காக கோடியா சேர்த்திருப்பாங்க. அழியாத உலகத்திற்காக, சொர்க்கத்திற்காக எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவ சொன்னாங்க, என்னென்ன துவாக்களை கேட்க சொன்னாங்கன்னு உங்கள பல பேருக்கு தெரியாதங்க. அதான் யதார்த்தம். நான் ஒண்ணும் இல்லை, தொழுகையில் அத்தஹியாத்தை மட்டும் நான் ஓதுறேன். புரிஞ்சா? அல்லாஹ் கையெல்லாம் தூக்க சொல்ல மாட்டேன். புரிஞ்சா? ஆனா அல்லாஹ்வுக்கு பயந்து உங்களை நீங்களே கேட்டுக்கொண்டு மாற்றிக்கொள்ளுங்கள். அத்தஹியாத்துல கடைசி அத்தஹியாத்துல உட்கார்றாங்க, உட்கார்ந்துட்டு அத்தஹியாத்து ஓதுறோம். உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். புரிஞ்சா? அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து,
அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைனா வாலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்துஹு வ ரசூலுஹு. புரிஞ்சா? ஓதியாச்சு. அப்புறம் என்ன ஓதுவோம்? சலவாத்து ஓதுவோம். சலவாத்தும் உங்களுக்கு தெரியும் என்று எனக்கு தெரியும். சலவாத்து என்ன? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ஓதியாச்சா? அப்புறம் 6 விஷயங்களை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். 6 தீமைகள், 6 பாவங்களை விட்டும் அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும்? பாதுகாப்பு தேடணும். உங்கள பல பேருக்கு தெரியாது என்று எனக்கு தெரியும். நான் சொல்றேன், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கபுரி வ மின் அதாபின் நாரி வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத்தி வ மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மகரம். அல்லாஹ்வே, நரகத்தின் அதாபை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக, கபூரின் அதாபை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக, தஜ்ஜாலின் ஃபித்னாக்களை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக, நான் வாழும் போதும் மரணிக்கும் போதும் ஏற்படக்கூடிய குழப்பங்களை விட்டும் என்ன செய்வாக? என்னை பாதுகாப்பாயாக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸம். அல்லாஹ்வே, பாவங்கள் செய்வதை விட்டும் பாவத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. வல் மகரம், வறுமை கடன் சுமைகளை விட்டும் என்ன செய்வாக? பாதுகாப்பாயாக. இது உங்கள எவ்வளவு பேருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு பயந்து சொல்லுங்க. பல பேருக்கு என்ன செய்யாது? இது தெரியாது. புரியுச்சா? நீங்க ஹதீஸ் புகாரியை தொடர்ந்து பார்த்தீங்களாக்க இந்த தொழுகைங்கிற பாடத்துல இந்த ஹதீஸ் அப்படி இருக்குது. இதே உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா, புரியுச்சா? இதே உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா, இதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் இன்னொரு துஆ கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரன் வலா யக்ஃபிரு ذுனூப. புதுசா தெரியுதோ? இது புதுசு இல்ல, 1400 ஆண்டுகளுக்கு முந்தி வந்தது. புரியுச்சா? அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரன் வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர் லீ மக்ஃபிரத்தம் மின் இன்திக வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். தெரியுமா தெரியாதா? பல பேருக்கு தெரியாது. அதையும் தாண்டி ரசூலுல்லாஹ் ஓதுனாங்க, அல்லாஹு மக்ஃபிர் லீ மா கத்தம்து வமா அஹ்ஹர்து வமா அஸ்ரர்து வமா அஅலன்து வமா அஸ்ரஃப்து வமா அன்த அஅலமு பிஹி மின்னி அன்தல் முகத்திமு வ அன்தல் முஅக்கிர் லா இலாஹ இல்லா அன்த. இதுவரை ஓதி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்தார்கள். தெளிவாக புகாரியுடைய ரிவாயத்து, முஸ்லிமுடைய ரிவாயத் பேசுகிறது. புரியுச்சா? நம்மள பல பேருக்கு இதை ஓத தெரியாது. இப்போ ஓத சொன்னா நீங்கள் எல்லாம் ஓதுவீங்க. புரியுச்சா? எப்படி ஓதுவீங்க? 4 பேர் தெரிஞ்சவங்க ஓதுவாங்க, 4 பேர் தெரியாதவங்க விட்டடிச்சிருவாங்க. புரியுச்சா? தனித்தனியா கேட்கறோன்னு வைங்களேன், தனித்தனியா கேட்டா உங்கள பாதி பேருக்கு மேல தெரியாது. அதான யதார்த்தம். ஏன்னா தனித்தனியா கேட்டா தான் கரெக்டா தெரியும். நான் வந்து உமராபாத்தில் மூளையை முடிக்கிறதுக்கு முன்னால திருநெல்வேலிப்பேட்டையில் ஹாஃபிஸா ஓதுனேன். திருநெல்வேலிப்பேட்டையில் ஹாஃபிஸா முடிச்ச உடனே 10 தடவை குர்ஆனை வந்து மனப்பாரமா ஓதணும். அப்பதான் ஹாஃபிஸா பட்டம் கொடுப்பாங்க. அதிகமாக சவுடைய சட்டம். அதில் பார்த்தீங்களாக்க முதல் தடவை வந்து ஒரு நாளைக்கு 1 ஜுசு, 2வது குர்ஆன்ல வந்து 2 ஜுசு அப்படின்ட்டு. எங்க அஜத் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, நாங்கள் 5 பேர் 5 ஹாஃபிஸாக்களை ஒன்னா வச்சிருவாரு. ஒன்னா வச்சு அலிஃப் லாம் மீம் அப்படி சேர்ந்து ஓதுங்குவாரு. அப்படி சேர்ந்து அலிஃப் லாம் ஓதுவோம். அப்புறம் சயக்கூலு சேர்ந்து ஓதுங்குவாரு, ஓதிடுவோம். அதெல்லாம் கஷ்டம் இல்லாம கூட்டத்தோடு சேர்ந்து ஓதிடுவோம். சில சமயத்துல அலியே புரிங்க வா நீ திலுக்கிற சொல்லி நீ மட்டும் ஓதுங்குவாரு. புரியுச்சா? இந்த நீ மட்டும் ஓதுன்னு தனியா கேட்கும் போது அப்பதான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது தெரியும். புரியுச்சா? எதுக்கு சொல்ல வர்றா அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம கூட்டத்தோடு சேர்த்து ஓதுறோம் பத்தியலா, அதெல்லாம் ஓதுதல் கிடையாது. தனித்தனியா என்ன செய்யணும்? நம்ம ஓதணும். இப்ப நமக்கே இந்த துஆக்கள் தெரியவில்லை என்று சொன்னால் நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த துஆ தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சாதானே நீங்க பிள்ளைகளுக்கு சொல்ல போறீங்க. உங்களுக்கே தெரியலையே. அப்ப ரசூலுல்லாஹ் தொழுகை விஷயமா சொல்றாங்க, 7 வயசுல தொழுவ சொல்லுங்க, தொழுவலையா பரவாயில்ல விட்டுருங்க. 10 வயசானா அன்பை மட்டும் காட்டாதீங்க, நீங்க அடிச்சியும் தொழுவ சொல்லுங்க, அதிகாரத்தை காட்டுங்க. இப்ப சில சமயத்துல அன்பை காட்டுங்கள். அன்புக்கு அடங்கவில்லை என்று சொன்னால் பிள்ளைங்களை மட்டும் இல்ல, யாரையும் அடிச்சுக்கலாம், யாரை ஹக்கியம் அடிச்சுக்கலாம். அன்புக்கு அடங்கவில்லை என்று சொன்னால் அப்ப அடிக்க வேண்டிய நிர்பந்தம், அதுக்காக போய் அடிச்சிடாதீங்க. புரியுச்சா? அன்புக்கு அடங்கவில்லை என்று சொன்னால் அடக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால்
அடக்க வேண்டிய விதத்தில் மனைவியவே அடக்கலாம் அப்படின்னு நான் சொல்லல. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 34வது வசனத்திலே பேசுகிறான். ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன் ஹாஃபிலாத்துன் லில் கைபி பிமா ஹஃபிலல்லாஹ் வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன ஃபஇலூஹுன்ன வஹ்ஜுரூஹுன்ன ஃபில் மலாஜிஇ வல்ரிபூஹுன்ன ஃபைன் அதஅனகும் ஃபலா தபூ அலைஹின்ன சபீலா. நீங்கள் குர்ஆனை எடுத்து படித்துக் கொள்ளலாம். சூரத்து நிசா 4வது சூரா, ஆயத்து நம்பர் என்ன? 34. 4:34. புரிஞ்சா? உங்களுடைய மனைவிமார்கள் உங்க பேச்ச கேட்கல, உங்க பேச்ச கேட்கல, உங்களுக்கு கட்டுப்படல, தப்பு தவறு பண்றாங்க அப்படின்னு சொன்ன முதலில் உபதேசம் பண்ணுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை. சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லி பாருங்க. சொல்லி பார்த்து ஒரு மனைவி கேட்கவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டமாக என்ன செய்யுங்கள் என்று சொன்னால் என்ன செய்யுங்கள்? வஹ்ஜுரூஹுன்ன ஃபில் மலாஜிஇ, படுக்கை விட்டு பிரியுங்கள். சொல்லி பார்த்தோம், கேட்குற மாதிரி இல்லை, பேச்ச குறைச்சிடுங்க, அது பேச்சை விட்டுருங்க. அவங்க தனியா படுக்கட்டேன், நீங்க தனியா படுத்துக்கணுங்க, அப்பமாவது உணர்வார்கள் அப்படின்னு நல்லா சொல்றான். புரிஞ்சா? 2வது கட்டமாக இல்ல, பேச்சை தவிர்த்தும் தனியா அனுப்பியும் அந்த பொண்ணு அடங்கலே அப்படின்னு சொன்னா அடங்கா பிடாரிய அடக்கணும். புரிஞ்சா? அல்லாஹ் சொல்றான் வல்ரிபூஹுன்ன, அந்த புள்ளை என்ன செய்யுங்கள்? அடியுங்கள், அடிச்சு திருத்துங்கள். அடினா நீங்க குச்சியை தூக்கி அடிச்சிட கூடாது. புரிஞ்சா? அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க லர்பன் கைர முபர்ரஹின், மெதுவாக அடிச்சு என்ன செய்யுங்கள்? அந்த மனைவியை நீங்கள் திருத்துங்கள் அப்படிங்கிறானே. அப்ப மனைவிக்கே அடங்கவில்லை என்று சொன்னால் அதிகாரத்தை பயன்படுத்துங்கள் அப்படிங்கும் போது பிள்ளைங்களை கேட்கவே தேவையில்லை. அப்ப ஒரு பக்கத்து அன்பு தான் ஃபர்ஸ்ட். அன்புக்கு அடங்கவில்லை என்று சொன்னால் அதிகாரத்தை யூஸ் பண்ணுங்க. புரிஞ்சா? அப்பதான் பிள்ளைங்களை அதபா வளர்க்க முடியும், பிள்ளைங்களை ஒழுக்கமா வளர்க்க முடியும். நமக்கு சமுதாயத்தில் இஸ்ஸத் இருக்கும், கண்ணியம் இருக்கும். நம்ம பிள்ளைங்க ஒழுக்கமாக இல்லை என்று சொன்னால், ஒரு தப்பு பண்ணிவிட்டால் அதை யாரையும் சேர்த்து பாதிக்கும்? தாயையும் தந்தையும் சேர்த்து பாதிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்க பிள்ளை சின்னோரு பிள்ளையா இருக்கும் போதே பிள்ளைங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லுங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். சூரா நூர் என்று சொல்லக்கூடிய 24வது அத்தியாயத்தின் 58வது வசனத்தில் பேசுகிறான். வல்லதீன லம் யபுலுகுல் ஹுல்ம மின்கும் ஸலாஸ மர்ராத், உங்க பிள்ளைக்கு சின்னோரு பிள்ளையா இருக்கும், பருவத்துக்கு வராத பிள்ளையா இருக்கும் போது அந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, 3 நேரத்தில் உங்க அம்மா பாப்பா படுக்கிறாங்கள ரூமு, அந்த ரூமுக்கு போவாதமா அப்படின்னு 3 நேரத்தில் டக்குன்னு போயிடக்கூடாது. புரிஞ்சா? ஒன்று என்ன? மின் கபிலி சலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால் அம்மா பாப்பா படுத்து கிடக்கக்கூடிய ரூமுக்கு ஒரு குழந்தை சின்ன புள்ள டக்குன்னு உள்ள போகக்கூடாதுன்னு நீங்க சொல்லி கொடுங்க. அல்லாஹ் சொல்றாங்க நீங்க சொல்லி கொடுங்க. அப்படி வரும்போது கதவை தட்டிட்டு இஷராக் அப்படித்தான் உள்ள வரணுமே, சின்ன புள்ள அப்படித்தான் உள்ள வரணுமே தவிர அப்படி சுபுஹுக்கு முன்னால டக்குன்னு உள்ள வந்துடக்கூடாது, அது தப்பா போயிடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். 1வது. 2வது சொல்றான். 2வது என்ன? 2வது மின் கபிலி சலாத்தில் ஃபஜ்ரி வஹீன தலஊன சியாபக்கும் மின லஹீரா, லுஹர் நேரத்தில் வந்து தாய்மார்கள் அவங்க அந்த உபரி ஆடை இல்லாமல் இருப்பாங்களாம், மேல் துண்டு உபரி அடிப்படையை போட்டிருப்பாங்க. அந்த முந்தான இந்த மாதிரி பெருசா, ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக அந்த காலத்தில் ஏசி இல்லை பற்றியெல்லாம், ஃபேனு கூட இல்லை பற்றியெல்லாம், அந்த மாதிரி உமா இருப்பாங்க. அந்த லுகர் டயத்தில் சட்டுன்னு உள்ள போயிடாதீங்க, அப்பெல்லாம் வரக்கூடாதுன்னு பிள்ளைங்கள்ட்ட சொல்லி வைங்க. அப்புறம் இஷாவுக்கு பின்னால சட்டுன்னு உள்ள போயிடாதீங்க. அப்பெல்லாம் பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அந்த பிள்ளைக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுங்க. நான் சொல்லவில்லை, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். அப்ப என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிஃப்டாக பாதுகாக்கணும்னு சொன்னா 1 துஆ, 2வது என்ன? உபதேசங்கள். அந்த உபதேசங்களை தாயும் செய்ய வேண்டும், தந்தையும் செய்ய வேண்டும். ஆனால் கூடுதல் கடமை யார் மீது இருக்கிறது? தாயின் மீது இருக்கிறது என்பதை சம்பந்தப்பட்ட தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க ஒரு 5 நிமிஷத்துல இன்ஷா அல்லாஹ் முடிச்சிடுறேன். பிள்ளைங்களுக்கு வந்து கஷ்டங்களை சொல்லி கொடுங்க. பிள்ளைங்களுக்கு என்ன செய்யுங்க? கஷ்டங்களை சொல்லி கொடுத்து வளருங்க. கஷ்டத்தை சொல்லி கொடுக்காம பிள்ளைகளை வளர்க்காதீங்க, அது தப்பு. உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குதுங்கிறனால நீங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்க கூடாது, தப்பு அது. புரிஞ்சா? ரிஸ்க் அல்ல இருப்பான். சில பேரை குறிப்பா பெண்களை பார்த்தீங்களாக்க அவங்க நாங்க தான் கஷ்டப்பட்டோம், நாங்க படுற கஷ்டத்தை இங்க பிள்ளைங்க பட வேண்டாம் அப்படின்னு கேட்கறதையெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. புரிஞ்சா? கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்த உடனேயுமே
அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நமக்கு எதை கேட்டாலும் கிடைக்கும், மறுக்கப்படாது அப்படின்னு நம்பிக்கை வந்துடும். நம்பிக்கை வந்த பிறகு ஒரு கட்டத்தில் ஒரு பையனை கூட்டிட்டு வந்து கல்யாணம் முடிச்சு வையுங்குது. நடக்குது, இன்னைக்கு நடக்குது, சிரிக்கிறதுக்கு சொல்லல, நான் ஒவ்வொன்றையும் சொல்ல முடியும், எனக்கு புரிஞ்சா. அந்த மாதிரி வளர்த்தனால ஒரு அதுலேயும் மாற்று மதத்து பையன் அதை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து பழகிட்டனால அந்த பிள்ளைக்கு இந்த பையனையும் கொடுத்துருவாங்க. இது முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்த புள்ள ஒரு நான் முஸ்லீம் பையனை லவ் பண்ணி என்ன பண்றாங்க, இந்த பையனை கட்டி வை, இல்ல நீ கட்டி வைக்கலன்னு சொன்னா நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படி நேரடியாக இந்த பள்ளிவாசல வச்சு பிள்ளையை கூப்பிட்டு பேசுறேன், அந்த வாப்பாவை கூப்பிட்டு பேசுறோம், ஓப்பனா அந்த பிள்ளை பேசுகிறார். எதுவும் செய்ய முடியல, எதுவுமே. எவ்வளவு ஆயத்து எவ்வளவு ஹதீஸ சொன்னாலும் அதெல்லாம் ஹல்லி வள்ளி, எந்த ஆயத்துக்கு அடங்கல, எந்த ஹதீஸுக்கு அடங்கல. அந்த பிள்ளைக்கு அந்த வெறித்தனமான வெறி அந்த பையனை அடையணும், அந்த பையனை அடையணும். அவனை பார்த்தா கடுக்கா போட்டுக்கிட்டு இப்படி இருக்கிறான், புரிஞ்சா. அப்ப ஏன் இதை சொல்ல வரேன்னு சொன்னா, நீங்க எல்லாத்தையும் கொடுத்தியல்ல, எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தியல்ல, இதனுடைய பிரதிபலிப்பு. எல்லாம் முடிச்ச பிறகு அஜரத்து நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னா கேட்கும். எப்படி கேட்கும்? நீங்க தான் அப்படி வளர்த்து வச்சுட்டீங்கல, கேட்கவே மாட்டுக்குது. என்னுடைய அனுபவத்தை சொல்றாங்க, கேட்கவே மாட்டுக்குது, புரிஞ்சா. அதனால அதே மாதிரி ஆடைகள் விஷயத்துல பொம்பளை பிள்ளையா ஆடைங்கிற கண்ணியம் இருக்கணும். அந்த சின்ன பிள்ளையா இருந்தாலும் எது மாதிரியான ஆடைகளை வாங்கி கொடுக்கணும், எது மாதிரியான ஆடைகளை உடுத்தனே அப்படியெல்லாம் ஒரு தாய் என்ன செய்யணும் விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும். சின்ன பிள்ளை தானே, 4 வயசு தானே, 5 வயசு தானே அப்படின்னு போட்டு ஆடை போட்டிருக்கோம். ஆடையை பார்த்தியலாக்க இங்கே ஓட்டம் இருக்கும், ஆடை கை இதுவரை இருக்கும், இதுவரை கை உள்ள கையில் இங்கே ஒரு ஓட்டம் இருக்கும், இங்கே ஒரு ஓட்டம் இருக்கும், இங்கே ஒரு ஓட்டம் இருக்கும், புரியுச்சா. இது என்ன முன்னால ஓட்ட, பின்னால ஓட்ட, சைடுல ஓட்ட, இதான் மார்க்க. இப்படியே மார்க்க சொல்லுது. ஆடை என்பது நம்மை மறைக்க, குறிப்பாக பெண்களை மறைக்க. அப்ப பெண்களை மறைக்க ஆடை இருக்கிறது. அந்த ஆடையில முன்னால ஓட்ட, பின்னால ஓட்ட, சைடுல ஓட்ட போட்டு அந்த பிள்ளைக்கு நீங்க வாங்கி கொடுக்குறீல. அந்த பிள்ளை 5 வயசுல உடுத்தும், அப்புறம் 6 வயசு, அப்புறம் 10 வயசு, அப்புறம் வயசுக்கு வந்துடுறேன். வயசுக்கு வந்த பிறகு இந்த உம்மா வாப்பா சொல்லுவாங்க, இல்லம்மா நீ ஹிஜாப் போட்டுக்க அப்படிங்கிறாங்க. போட மாட்டுக்குது. அது வயசுக்கு வந்த பிறகு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, டிஷர்ட் கீழே என்ன ஜீன்ஸ் பேண்ட், இங்க அந்த முந்தான ஹிந்தான துப்பட்டா ஒண்ணுமே கிடையாது. என்ன சின்ன வயசுல உம்மா அப்படி வளர்த்துட்டாங்க. உம்மா அப்படி வளர்த்துட்டனால பெரிய வயசுல யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. யாரு காரணம்? பெற்றோர்களின் வளர்ப்பு தான் காரணம் என்பதை புரிஞ்சுக்கிறேங்க. அதனால என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, பிள்ளைங்க 4 பொருள் வாங்கி கேட்குதா, நீங்க 4ம் வாங்கி கொடுக்க முடியும் என்று சொன்னாலும் கூட 4ஐயும் வாங்கி கொடுக்காதீங்க, 2 மட்டும் வாங்கி கொடுங்க. இன்னும் ஒன்றை லேட்டா வாங்கி கொடுக்க, இன்னும் ஒன்றை வாங்கி கொடுக்கவே செய்யாதீங்க, புரிஞ்சா. இதான் குழந்தை வளர்ப்புங்கிறது. ஒரு பொருள், ஒரு 4 பொருளை ஒரு பிள்ளை கேட்குதா, 2 4ம் தேவையான பொருள் தான், 2 உடனே வாங்கி கொடுங்க. ஒன்றை லேட்டா வாங்கி கொடுத்தா சில இது லேட்டா தான் கிடைக்கின்ற அந்த பிள்ளைக்கு தெரியணும், அதை உணர்த்துங்க. சில இதை கொடுக்காதிய, சில இது கிடைக்காதுன்னு அந்த பிள்ளைக்கு உணர்த்தணும், புரிஞ்சா. எல்லாமே கிடைக்கும்னு சொன்னா யாராவது தப்பா கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டுரும், புரிஞ்சா. இதெல்லாம் பிள்ளைங்கள் விஷயத்துல நீங்க கரெக்டா பண்ணணும். அது மாதிரி நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்கல்ல, பிள்ளைங்களுக்கு இன்பத்தை மட்டும் கொடுக்காமல், செல்வத்தை மட்டும் கொடுக்காமல், புள்ள நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், உங்க கஷ்டத்தை பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்க, கஷ்டத்தை பரிமாறிக்கிறங்க. அப்பதான் நம்ம வலி என்ன, வேதனை என்ன, உழைப்பு என்ன, காசை கரியாக்க கூடாது, அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு தெரியும். சஹாபாக்கள் எல்லாம் தன்னுடைய கஷ்டத்தை என்ன பண்ணாங்க, பிள்ளைங்கள்ட்ட சொன்னாங்க. உதாரணமாக காபு பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் என்னுடைய கஷ்டத்தை, பெரிய பணக்கார சஹாபியும் கூட, நான் பணக்காரனா இருந்தாலே ஒரு 50 நாள் ரசூல்லா சஹாபாக்கள் என்கிட்ட பேசாம இருந்தாங்கல்ல, சமூக பகிஷ்காரம் பண்ணாங்கல்ல, அந்த 50 நாள் கஷ்டப்பட்டேன்ல, அந்த எவ்வளவு கஷ்டப்பட்டேங்க, என் கஷ்டத்தை என் பிள்ளைங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்ப்பேன் என்று காபு பின் மாலிக் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி பார்த்தியாலாக்க என் அருமை சகோதரர்களே, பிள்ளைங்க செல்போன் வச்சுக்கிறாங்களா, தேவை. இன்னைக்கு படிப்புக்கு செல்போன் நிர்பந்தமா போயிருச்சு. அவங்க +2 படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க, செல்போன் நிர்பந்தமாக போய்விட்டது. ஆனாலும் கண்காணிப்பு இருக்க வேண்டும், சும்மா வாங்கி கொடுக்க கூடாது. அதுல ஒரு எச்சரிக்கை தன்மை, அந்த பிள்ளைங்க செல்போனை லாக் பண்ணக்கூடாது. சரி, அம்மா பாப்பாவுக்குலாம் தெரியாம கொண்டு பண்ணக்கூடாது, செல்போனை லாக் பண்ணக்கூடாது. செல்போனை லாக் பண்ண என்ன அர்த்தம், எங்கனையோ லாக் ஆகுதுன்னு அர்த்தம். அதான் எதார்த்தம்.
செல்ஃபோனை ஓப்பனாக வைங்க, அம்மா பார்க்கும்போது பார்க்கட்டும், வாப்பா பார்க்கும்போது பார்க்கட்டும். அப்போ செல்ஃபோனை லாக் பண்ணக்கூடாது, அதில் நீங்கள் கவனமாக இருங்க. அதே மாதிரி அந்த புள்ள போய் தனியாக யாட்டி ஆனோ பொண்ணோ புரிஞ்சா, தனியாக போய் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. தனியாக போய் பேசுது அப்படின்னு சொன்னால் என்னமோ சிக்கல் அர்த்தம், புரிஞ்சா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க ஃபோனில் ரொம்ப நேரம் பேசக்கூடாது. ஃபோனில் ரொம்ப நேரம் ஏதோ அடிப்படைக்கு பேசுகிறாங்க போகிறாங்க தனி விஷயம். அந்த மணிக்கணக்காக ஃபோனில் பேசுகிறாங்கன்னு சொன்னால் என்னமோ ஒரு சிக்கல் இருக்கக்கூடும், வாய்ப்பு இருக்கிறது, புரிஞ்சா. அதனால என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நம்முடைய பிள்ளை செல்வங்கள் என்பது இது அல்லாஹ் கொடுத்த செல்வம், அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். இந்த கிஃப்டை ஃபித்னா என்றும் பேசுகிறான், இந்த கிஃப்டை எதிரிகள் என்றும் பேசுகிறான். இந்த கிஃப்டை கிஃப்டாக பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று பிள்ளைங்களுக்காக துவா செய்யணும், ரெண்டாவது என்ன செய்யணும், உபதேசங்கள் பண்ணனே என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தார்களோ, எப்படி வளர்க்க சொன்னார்களோ, சஹாபாக்கள், இமாம்கள், தாபிஈன்கள் எல்லாம் தன்னுடைய பிள்ளைங்களை அல்லாஹ்வுடைய கிஃப்டா எப்படி பாதுகாத்தாங்களோ, அது மாதிரி அல்லாஹ்வுடைய கிஃப்டை அல்லாஹ்வுடைய கிஃப்டாகவே பாதுகாத்து நாளைய மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நம்முடைய பிள்ளைகளோடு, நம்முடைய பெற்றோர்களோடு, நம்முடைய மனைவியோரோடு, நம்முடைய கணவரோடு நாம் எல்லோரையும் அல்லாஹ் நபிமார்கள் சஹாபாக்களோடு நாம் எல்லோரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கீனா அஸாபன்னார் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுண்டல் தர்றவங்க சுண்டல் கொடுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் சுண்டலுக்காக. அப்புறம் நான் ஜும்மாவில் அறிவிப்பு செஞ்சேன்ல, இந்த தாருசலாமுடைய இந்த ஜக்காத்து காசுக்கு அறிவிப்பு செஞ்சேன்ல, அவங்க இன்னும் போகல இருக்கிறாங்க, கொடுக்குறவங்க கொடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம். அழைப்பு வந்துச்சு லண்டனுக்கு. சரி